திக்கி திணறுச்சு. அடுத்த ஷோல தியேட்டர்ல ஃபுல்லே இல்லை. ஏன்னா படத்துல என்ன சொல்ல வந்தாங்க? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா. எப்ப பாரு விவசாயம் பிரச்சனை. ஏங்க வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகும் திரைப்படம் கர படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படம் உண்மையும் நல்லா இருக்கா? இந்த திரைப்படத்தில் ஆடியோ லான்ச்சில் பில்டப் பண்ணுற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அதில் கதை இருந்ததா இல்லையா? இல்லை இந்த திரைப்படத்தை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம சட்டையில் கரை ஆயிடுச்சா? இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. வாங்க பார்ப்போம். மாட்டிக்கிற சூழ்நிலை ஏற்படுது. ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரெண்டை தப்பிக்க விடுறாரு. அவர் ஃப்ரெண்டு தப்பிக்க விட்டுட்டு அந்த திருடின பணத்தை பார்க்குறாரு. அவர் ஃப்ரெண்டு காணும். பயத்தில் அவர் ஃப்ரெண்டு ஓடிடுறான். அவர் எவ்வளோ சமாளித்து பார்க்குறாரு தனுஷ். திடீர்னு மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. போலீஸ் கிட்ட ஸ்டேஷனை இவர் என்னென்ன கொடுமை பண்ணுறாங்க. அவர்கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த ஸ்டேஷனில் யார் இருக்காருன்னா சிவராஜ். அவர் தான் இவர் எந்த அளவுக்கு குடும்பம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணுறாரு. ஆனால் அதையும் மீறி அவர் வெளியே போயிடுறாரு, தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல போயிட்டு கதாநாயகியை கட்டிக்கிட்டு அவர் சந்தோஷமாக வாழ்கிறாரு. ஆனால் அவர் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அவர் ஒரு மெஸ்ஸில் வேலை செய்கிறார். நம்ம எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், நாமளே ஒரு சொந்தமாக மெஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலாம். எங்கள் அப்பா கிட்ட 8 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை வாங்கி நம்ம பங்கை கேட்டு எப்படியாவது இது பண்ணலாம், மெஸ்ஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கதாநாயகன் தனுஷ். கதாநாயகி சரிங்கன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் 2 பேரும் போகிறாங்க. ஆனால் இவருக்கு கருணாஸ் இவர் மேலே கோவமாக இருக்காரு, இவர் சொந்தக்காரு. ஆனால் அப்பா கோவப்படுவார் எதிர்பார்த்தாங்க. ஏன் விட்டுட்டு போனேன்னு சொல்லி என் அப்பா கண் கலங்குறாரு. அப்பாவோட கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஒரு காட்டாத நடிப்பை டைரக்டரும் நடிகருமான KS ரவிக்குமார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அந்த கதாபாத்திரம். ஆனால் 8 ஏக்கர் நிலத்தை வாங்கிறதுக்காக தான் வராரு. ஆனால் அந்த 8 ஏக்கர் நிலத்துக்காக தான் வராரு. பையன் வரான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் வரான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அதில் சீக்வன்ஸாக இருக்கும். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக இதுவாகிடுவார். ஆனால் என்னென்னா அந்த 8 ஏக்கர் நிலமும் அவர் விவசாயம் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருப்பார். பேங்க்கில் டாக்குமெண்ட் அடமானம் வச்சு அவர் வாங்கின பணம் என்னமோ கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. ஆனால் பேங்க் டாக்குமெண்ட்ஸ் ஃபீஸ், ப்ராசஸ் ஃபீஸ் என்னென்னமோ ஃபீஸ் போட்டு லட்சக்கணக்கில் 1991 நடக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம். 91 ஒரு 3 லட்சம்னு சொல்கிறது ஒரு பெரிய பணம். இந்த அடமானம் வச்சு தான் வாங்குறாரு. இந்த அடமானம் வச்சு வாங்குறாரு. கதாநாயகன் தனுஷ் அவர் பேசுகிற பேச்சை பார்த்துட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இறந்துடுறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு கதாநாயகி கூப்பிட்டு வராரு. ஆனால் அவர் இறந்துடுறாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை இறுதி சடங்கு அவரோட நிலத்துல அது அவர் 8 ஏக்கர் நிலத்துல அந்த அடக்கம் அவரால் செய்ய விட மாட்டாங்க பேங்க்காரங்க. உங்க இடத்துல நீ செய்ய முடியாது, உங்க அப்பா பாடி தூய்மை எங்கேயாவது அனாதை படத்தை தூக்கி போடு, இடம் எங்களுக்கு சொந்தம், ஜெப்தி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த பாடியை மிஞ்சி போனால் ஒரு 6 நாளில் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. லஞ்சம் இஞ்செல்லாம் கொடுத்து உள்ளே வச்சுக்கிறதுக்கு. இந்த 6 நாள்லையும் 3 லட்ச ரூபா பணத்தை அவங்க புரட்டினாங்களா இல்லையா? மறுபடியும் இந்த பேங்க்கில் இந்த பேங்க், அதாவது அந்த ஊரில் இருக்கிற பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 18 பிரான்ச் இருக்குது. இந்த 18 பிரான்ச்சில் ஏதாவது ஒரு ஊரில் இவங்க பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. நடிகர் தனுஷும் கருணாஸ் அவர் நண்பரும் சேர்ந்து கொள்ளடிக்க உள்ளே போகிறாங்க. கொள்ள அடித்தாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த நிலத்தை மீட்டாரா இல்லையா? KS ரவிக்குமாரோட பாடியை அடக்கம் செஞ்சாரா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ ஊர் மக்கள், எவ்வளோ பேர் பேங்க்ல டாக்குமெண்ட் வச்சு மீட்க முடியாம தவிச்சிட்டு கிடக்கிற மக்கள் இந்த தொல்லையிலேருந்து, விவசாயம் பிரச்சனையிலேருந்து மீண்டாரா இல்லையா? இதுதான் இந்த திரைப்படத்தோட 2 hour 41 நிமிஷம். படத்தோட கதையும் இதுதான். அதாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபிளாக் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபிளாக் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படம் முழுக்க லேகே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த திரைப்படம் முழுக்க லேக்ல தான் எடுத்திருக்காங்க. அதாவது டைரக்டர் விக்னேஷ் ராஜா
ஒரு படம் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு, ஏதோ சுமாராக தான் ஓடிச்சு ஓரளவுக்கு. ஆனால் அந்த படம் ஓடிச்சு, போர்த்தொழில் சொல்லுவாங்க அந்த படம். அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொன்னோன்னா மமதை தலையில் நம்ம மேலே ஏற்றக்கூடாது. ஏன்னா ஒரு புகழும் சரி, புகழ்ச்சிக்கு வந்து தலை மேலே ஏற்றனே வச்சுக்கிங்க, அந்த தலைகளை நம்ம உடம்புல வந்து அப்படியே சரணி இறக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் எதுவுமே வந்து புகழ்ச்சி மேலே ஏற்றக்கூடாது டைரக்டர். அதே மாதிரி டைரக்டர் மேலேயும் குறை சொல்லக்கூடாது, நடிகர் மேலேயும் குறை சொல்லணும். ஏன் நடிகர் மேலே குறை சொல்கிறேன்னா, இந்த திரைப்படத்தை வந்து கதையை கேட்டிருப்பாரு நடிகர் தனுஷ். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இருந்தாரு, ப்ரொடியூசரும் கதையை கேட்டிருப்பாரு. இந்த திரைப்படம் வராத கதையா? இந்த திரைப்படம் வராத கதையா? இந்த திரைப்படம் எத்தனோ திரைப்படம் வந்துருச்சு. பேங்க் சம்மந்தப்பட்டதோ விவசாயம் சம்மந்தப்பட்டதோ எத்தனோ கதை இது. மகான் கணக்கு, சாமாலியன், எத்தனையோ திரைப்படம் இது. விவசாயிய வந்து மையமாக வச்ச விவசாயம். நான் என்ன கேட்குறேங்க, விவசாயம் யாருமே வந்து நல்லாவே இல்லையா? ஏன் எல்லா திரைப்படத்திலையும் விவசாயிகளை வந்து தொல்லையில் தான் இருக்காங்க, கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அவங்க செத்து தான் இருக்காங்கன்றாங்க? ஏன் விவசாயிங்க பண்ணி யாரும் சந்தோஷமாக வாழலையா? சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. ஊர்லலாம் பெரிய பண்ணை வீடெல்லாம் கட்டலையா? நல்லா வாழலையா? ஏன் எப்போ பாரு விவசாயம் பிரச்சனை? ஏங்க ஒரு 190 ரூபா கொடுத்து வாங்கின இந்த படத்தை பார்க்க உள்ளே வராங்க. நடிகர் தனுஷ் படம்னாவே டிக்கெட்டு ஷோ எல்லா தேட்டர்லையும் நிறைய அதிகமான ஷோ போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா தேட்டரும் வந்து ஃபுல்லாகும். ஆனால் இந்த திரைப்படம் என்னன்னு தெரியல, ஒரு ஷோ தான் ஃபுல்லாச்சு, அதுவே திக்கி திணறுச்சு. அடுத்த ஷோலாம் தேட்டரில் ஃபுல்லே இல்லை. ஏன்னா படத்தில் என்ன சொல்ல வந்தாங்க? இந்த திரைப்படத்தில் நடிகர் தனுஷை விட்டுருங்க, அவரை தவிர மீது எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கரனோட தோற்றம், மேக்கப்போட தோற்றம் வந்து அவர் தான் எம்எஸ் பாஸ்கரான்னு வந்து தேடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் சூப்பராக நடிச்சிருக்காரு. கதாநாயகி அவங்களுக்கு போர்ஷன்ஸே இல்லை, அவங்களுக்கு என்ன போர்ஷன்ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து நேர்த்தியாக ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. இந்த திரைப்படத்தில் நடிப்புன்னு சொன்னால் சுராஜ் தான். எல்லா திரைப்படத்திலுமே சுராஜ் வந்து ரொம்ப அழகாக நடிச்சுட்டு வர்றாரு. மலையாள பட மாட்டோம், தமிழ் பட மாட்டோம், அவர் கொடுத்த கேரக்டர் வந்து அழகாக தான், அவருக்காகவே எழுதுகிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு இந்த திரைப்படமும் அதே மாதிரி தான், அவருக்காக பார்க்கலாம். ஆனால் தனுஷ் 2:41 நிமிஷம் படத்தில் தனுஷ் ஒரு நடிப்பு எங்க அப்படின்னு நம்ம தேடணும். இந்த திரைப்படத்தை கரைனா வந்து நம்ம கருப்பண்ணசாமி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கருப்பண்ணசாமின்னு சொல்கிறாங்க. ஏதாவது கரைக்கு என்ன அர்த்தம்னா சாபம் நம்ம சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் வந்து. ஆனால் இந்த திரைப்படத்தை போய் நம்ம வந்து தியேட்டரில் பார்க்குறோம் வச்சுக்கங்களேன், பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம சட்டையில் தான் கராகும். 190 ரூபா போச்சே சொல்லி வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிட்டு கார் எடுத்து போகும்போது நம்ம சட்டை கரையாகும் பார்த்தீங்களா, நம்ம சட்டையில் தான் கராகும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான திரைப்படம் நடிகர் தனுஷ் நடித்த திரைப்படம் கரை. கதையே இல்லை இந்த அதாவது கதை எங்கே? ஒரு கிலோ என்னன்னு கேட்பாங்க திரைப்படத்தில். மற்றபடி சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், அப்புறம் எடிட்டிங் ஆகட்டும், ஃபைட்டிங் ஆகட்டும், எல்லாம் சுமாராக நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் இசை ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும், ஜிவி பிரகாஷோட இசை வந்து நல்லாவே இருக்குது. திரைப்படம், இந்த திரைப்படத்தில் வந்து கதை இருக்கா இல்லையா, ஒரு சுமாரான இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் கதை, ஒரு ஆவரேஜான மூவி.